அனைவருக்கும் காலை வணக்கம். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் எர்னஸ்ட் ஹெமிங்வே, இந்த பேரை நம்ம அடிக்கொருக்கா கேள்விப்படுவோம். இந்த எர்னஸ்ட் ஹெமிங்வே அந்த பேர் நம்மளுக்கு தெரியும். பட் அவர் எந்த நாட்டுக்காரன்னு தெரியுமா? அமெரிக்காக்காரர். ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தாலும் சொல்கிறேன். ஜூலை 21 திங்கட்கிழமை நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளரும் சிறந்த பத்திரிகையாளருமான எர்னஸ்ட் ஹெமிங்வே பிறந்த தினம் இன்று. திங்கட்கிழமை அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மாநிலம் ஓக் பராக் நகரில் பிறந்தவர். ஓக் பராக் நகரில் பிறந்தவர் 1899. தந்தை மருத்துவர், தாய் இசைக்கலைஞர். வேட்டை, மீன்பிடி தொழில் கற்றார். பள்ளியில் படிக்கும்போதே பள்ளி இதழில் விளையாட்டுச் செய்திகளை எழுதுவார். பட்டப்படிப்பு முடித்ததும் கான்சாஸ் சிட்டி ஸ்டார் என்ற பத்திரிகையில் பணிபுரிந்தார். முதல் உலகப் போரின் போது இத்தாலி இராணுவத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவராக பணிபுரிந்தார். இவரது சேவைக்காக இத்தாலியன் வீரசாகச பதக்கம் வழங்கப்பட்டது. போரில் காயமடைந்தவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது ஏற்பட்ட காதல் தோல்வி அனுபவம் பின்னாளில் எ வெரி ஷார்ட் ஸ்டோரி என்ற நூலுக்கு அடிப்படையாக அமைந்தது. உடல் நலம் தேறியதும் அமெரிக்கா திரும்பினார். டொரண்டோ ஸ்டார் பத்திரிகையில் பணிபுரிந்தார். பாரிஸ் சென்று ஸ்டார் பத்திரிகையின் வெளிநாட்டு செய்தியாளராக, டிப்ளமோட், ஜேர்னலிஸ்டா, ரிப்போர்ட்டராக பணிபுரிஞ்சிருக்கிறார். சிறுகதைகளை எழுத தொடங்கினார். 1929 மீண்டும் அமெரிக்கா திரும்பியவர் புளோரிடாவில் குடியேறுகிறார். இங்கு எ ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ் என்ற நூலை எழுதி முடித்தார். இது மிகவும் பிரபலமாகி இலக்கிய உலகில் இவருக்கு நிரந்தர இடம் பெற்று தந்தது. எழுதுவது போலவே சாகச செயல்களிலும் அதிக நாட்டம் கொண்டவர். எழுதாத நேரங்களில் ஸ்பெயின் நாட்டின் காளை சண்டை, புளோரிடாவில் ஆழ்கடல் மீன்பிடிப்பு போன்ற பல சாகச செயல்களில் ஈடுபட்டார். ஃபார் ஹூம் தி பெல் டோல்ஸ் என்ற நாவலை 1940 எழுதினார். ஃபார் ஹூம் தி பெல் டோல்ஸ் என்ற நாவலை 1940 எழுதினார். இது புலிட்சர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது போர்முனை செய்தியாளராக பணிபுரிந்தார். தி ஓல்டு மேன் அண்ட் தி சீ, இதுதான் நம்ம தமிழகத்தில் 8ஆம் வகுப்பில் பாடமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த வகுப்புன்னு தெரில. ஒரு முதியவரும் கடலும் அப்படின்ற ஒரு நாவல். தி ஓல்டு மேன் அண்ட் தி ஷீ நாவலை 1951 எழுதி உலக புகழ் பெற்றார். இலக்கியத்துக்காக நோபல் பரிசை 1954 பெற்றார். சில முறை சாகசங்களின் போது காயமடைந்தார். ஓரிரு முறை விமான விபத்தில் இருந்தும் உயிர் தப்பினார். இதனால் உடலும் மனமும் பலவீனம் அடைந்தன. மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டார். பாரிஸில் தனது அனுபவங்கள் குறித்த எ மூவபிள் ஃபீஸ்ட் என்ற நினைவு குறிப்பை எழுதினார். தத்துவமான எழுதும் பாணி, குறைந்த சொற்பிரயோகம் ஆகியவற்றால் இலக்கிய உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இவரது பாத்திர படைப்பு விசேஷமானது. இவரது பல பிரபலமான நூல்கள் தமிழ் உட்பட பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான படைப்புகள் அமெரிக்க செவ்வியல் நூல்களாக கருதப்படுகின்றன. 7 புதினங்கள், 6 சிறுகதை தொகுப்புகள், 2 அபுனைவு நான் ஃபிக்ஷன்
மறைவுக்கு பிறகு 3 புதினங்கள், 4 சிறுகதை தொகுப்புகள் என பல நூல்கள் வெளிவந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டின் புனைகதை இலக்கியத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய எர்னஸ்ட் ஹெமிங்வே 62 வயசு 1961 சூசைட் பண்ணிக்கிறார், தற்கொலை செஞ்சுக்கிறார். நன்றி, வணக்கம்.